புதுச்சேரியில் மதிப்பெண் குறைந்ததால் 12ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகின. இந்த தேர்வு முடிவில் புதுச்சேரி ஓதியம்பட்டு பகுதியைச் சேர்ந்த மேனகா என்ற மாணவி குறைந்த மதிப்பெண் எடுத்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் அவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கஞ்சா வியாபாரிகளுடன் தொடர்பில் இருந்ததாக புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த 2 தலைமை காவலர்களை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். கஞ்சா வியாபாரிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக சந்தேகத்துக்குள்ளான போலீசாரின் செல்போன் அழைப்பு, உரையாடல் ஆய்வு செய்யப்பட்டன. இதன் அடிப்படையில் மதுவிலக்கு அமலாக்கத்துறை காவல் நிலைய தலைமை காவலர் கந்தவேல், அறந்தாங்கி காவல் நிலைய தலைமை காவலர் முத்துக்குமார் ஆகிய இருவரும் கஞ்சா வியாபாரிகளுடன் தொடர்பில் இருந்தது தெரியவந்தது. கஞ்சா வியாபாரிகளுக்கு உடந்தையாக செயல்பட்டதுடன் காவல்துறை எடுக்க இருக்கும் நடவடிக்கை குறித்து முன்கூட்டியே தெரிவித்து கஞ்சா விற்பனைக்கு உடந்தையாக இருந்ததும் தெரியவந்துள்ளது. போலி பாஸ்போர்ட் வழக்கில் முக்கிய ஏஜென்ட்டாக செயல்பட்ட நபரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். கடந்த 30ஆம் தேதி சென்னை விமான நிலையத்தில் பாஸ்போர்ட் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரிடம் மேற்கொண்ட விசாரணையில் திருச்சியை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் முக்கிய ஏஜென்ட்டாக செயல்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.